வார்த்தை சந்திக்கும், தேவன் சந்திக்கும். நீங்கள் தனியா இல்லை, யுத்தத்துல நீங்கள் அவரோடு கூட இருக்கிறீர்கள். ஆரம்பத்தில் சொன்னேன், the time of challenges, மருவமலை, உயர்ந்த அனுபவம், தெய்வ சத்தம், இருக்கிற உறவு, அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் அந்த உறவுதான் அந்த சவால்களை சந்திக்க பலன் தருகிறது. சிந்தியுங்கள், தீர்மானியுங்கள். இந்த செய்தியை ஊடகத்தில் இன்னொரு முறை பாருங்கள், யூடியூப்ல பாருங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். வானத்தையும் பூமியையும் படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி. உம்முடைய கிருபாசனத்துல, உம்முடைய கிருபையின் கரங்களில் எங்களை தாழ்த்துகிறோம். சோர்ந்து விளக்கரித்து உடைந்த உள்ளத்தோடு, நொந்து போன உள்ளத்தோடு இதை கேட்கிற ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு ஊழியனும் ஏன் எண்ணாமல் கொள்ளாமற் போயிற்று. தேவனே, நீங்க இருக்கிறீர். கிரியோன் சொன்னது போல, நீ எங்களோடு இருந்தால் இவை எங்களுக்கு சம்பவிப்பானேன். உண்மைதான். ஆனாலும் காலங்களையும் சூழ்நிலைகளையும் கையில வைத்திருக்கிறவர், அதட்டுகிறவர், உங்கள் அக்கறை கொண்டு போய் சேர்க்கிறவர். நாங்கள் படித்தது 1ஆம் அதிகாரத்தில் அதட்டினார். எஸ் லார்ட், யூ ஆர் தி ஒன் ஹூ கேன் ரிவ்யூ தி ப்ராப்ளம்ஸ். அதட்டுகிற கர்த்தர், அடக்குகிற கர்த்தர், அக்கறை கொண்டு போய் சேர்க்கிற கர்த்தர். உடைய அன்பின் கரங்களிலே எங்களை தாழ்த்துகிறோம். யாரெல்லாம் இந்த சவால்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள் இருக்கிறார்களோ, ஆண்டவரே, இந்த கிரவுட், இந்த கூட்டத்தில் மத்திய சிக்கி இருக்கிறாங்களோ, வெளியே கொண்டு வாங்க. கைப்பிடித்து தூக்கி எழுப்பி நடக்க பண்ணுகிற கர்த்தர், அப்படியே செய்யுங்க. உடைய நாமமே அப்படிட்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். இந்த செய்தியை ஒரு குளிரான இடத்துல, குளிர் பிரதேசத்துல தான் நான் பேசுகிறேன். பயங்கர குளிர். இன்னைக்கு 12 டிகிரி தான் இங்க குளிர். அந்த குளிரான பிரதேசத்தில் உங்களோடு பேசுகிறேன். செய்தியை கேளுங்கள், ஆஸ்வதிக்கப்படுங்கள். எங்களுக்கு ஜெபியுங்கள். God bless you. எங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444318330. எங்கள் மின்னஞ்சல் stephen.opendoor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.